ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தாத்தாவுக்கு 30வது நாள் சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்கு நான்வெஜ்லாம் சமைக்க போகிறாங்க. சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே செய்ய போகிறாங்க. அதெல்லாம் வந்து மீன், சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொல்லையில் போய் மோட்ரு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொல்லைக்கு கிளம்பிட்டோம். நாத்தனாரும் நானும் போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சாமி கும்பிட்றது, தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கொல்லைக்கு போயிட்டுருக்கோம். கொல்லைக்கு இப்படியே போய் அந்த பக்கம் அந்த சவுக்கு கொல்லை தெரியுதா, அந்த பக்கமாக போயிட்டு அங்கே இருக்கிற கொட்டாய்க்கு வரணும். அங்கே தான் போய் கறி மீன்லாம் கழுவி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் சவுக்கு மரம், நடுப்புற பாதை சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சவுக்கு கொல்லை கிட்டக்க வர வர கூலிங்காக இருக்குது. இன்னும் தண்ணி விட்டுருந்தா நல்லா கூலிங்காக இருக்கும்ல பூமதி. அங்கே பாரு, என்னது குயிலா, செண்பகம் இருக்குது. அழகாக இருக்குது குகை. மயில் ஜூம் பண்ணி காட்டுவோம். அங்கே பாருங்கள், சவுக்க கொல்லைக்குள்ளே மயில் நிற்கிது. இந்தாண்ட பக்கம் செண்பகம் நிற்கிது, அந்த பக்கம் மயில் நிற்கிது. 2 மயில் இருக்குது. எங்கள் ஊரில் நிறைய மயில் இருக்குது. மயில் அடைஞ்சிருக்கு. எங்கே? இங்கே பாரு, இங்கே பாருங்கள். மயில் படுத்துருந்துச்சு, இப்போ எழுந்திரிச்சு நிற்கிது. பாருங்க, அழகாக இருக்குது. இது வந்து ஆண் மயில். அதுவுமே ஆண் மயில் தானே பூமதி, அது பெண் மயில் தொகல்ல. அழகாக இருக்குது. போக ஆரம்பிச்சிச்சு மயில். எங்கள் ஊரில் நிறைய மயில் இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ மயில் தான். அவ்வளோ மயில் இருக்குது. மயில், குரங்கு. மயில் வந்து எங்கள் ஊர்லேருந்து தரமாட்டோம், ஆனால் குரங்கு வேணால் தரோம், தூக்கிட்டு போங்க வந்து. எங்கள் ஊரில் வந்து மயிலும் அதிகமாக இருக்குது, குரங்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் மயில் வந்து இந்த தொந்தரவும் கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த கடலை அது மாதிரி ஏதாவது கம்மியாக தான் சாப்பிட்டு போயிடும். ஆனால் அந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல. வீட்டை விட்டு வெளில வந்தாலே ஓட்டை பிரித்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிருது. கலந்து வச்சுட்டு போனால் கூட பரவாயில்லையே, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எடுத்து கொட்டி மண்ணில் தக்காளி பருப்பு இதெல்லாம் வைக்கவே முடியல. ரொம்ப மோசம். இப்போல்லாம் எங்கள் ஊரில் சாப்பாடெல்லாம் சமைச்சி பீரோக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா குரங்கு தொல்லை தாங்க முடியல, அந்தளவுக்கு குரங்கு டார்ச்சர் பண்ணி வைக்கிது. இப்போ வெளியில் வந்து எந்த பொருளுமே கிடையாது. ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளில போட்டு, ஆனால் ட்ரெஸ் எல்லாம் அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் கிடக்கு. சாப்பாடு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் தூக்கி தான் நாங்கள் இப்போ பீரோக்குள்ளே வச்சுக்கிறோம். பீரோ, ஃப்ரிட்ஜி இதுக்குள்ளே தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குரங்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கொல்லைக்கிட்ட வந்தாச்சு. வெயில், சரியான வெயில் அடிக்குது. முன்னாடி எடுத்த வீடியோவில் கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு ரோஜா. இப்போ எல்லாமே பூத்துருச்சு அழகாக, கொஞ்சம் மஞ்சேன்னு. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் எங்கள் அத்தைக்கிட்ட போகிறோம். எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இலை அறுத்துட்ருக்காங்க. சாப்பாட்டு இலை சாப்பிட்றதுக்கு இலை. சாயந்தரமாக தான் சாமி கும்பிடுவாங்க, அதுக்காக இலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை அறுத்துட்ருக்காங்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம் அத்தைக்கிட்ட. வெயில் கொட்டிங் வெயில் கொட்டிங், வேர்த்து கொட்டிங், வேர்த்து கொட்டிங், வெயில் கொளுத்திங், வேர்த்து கொட்டிங். தப்பாக சொல்லிட்டோம் போல இருக்குது. அப்பா, என்ன வெயில். இனிமேலாம் தொட்டியில் தண்ணியை விட்டுட்டு உள்ளே இறங்கி கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதான். வெயில் ஆரம்பிக்கும் பொழுதே ஆளை கொல்ற மாதிரி அடிக்குது இப்போ வெயில். பாவம், கொல்லையில் வேலை செய்கிறவங்க, ஆடு மாடு வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளாவது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடப்போம். வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்கெல்லாம் மாடு மேய்ச்சி தான் ஆகணும், ஆட்டு மாட்டுக்கு புல்லு பார்த்து தான் ஆகணும். எங்கள் நாத்தனாருமே அப்படி தான். இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட். இன்றைக்கி தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு
சாப்பிட்றதுக்காக ரெஸ்ட்டு போட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம் வெயிலில். எங்கள் அத்தையை காணோம். இங்கே பாருங்கள், அத்தை வந்து முன்னாடி மிளகாக்கன்று வச்சுருந்த இடத்துல இப்போ திரும்ப சின்ன கண்ணாக இருந்திருக்கும். இப்போ இடையில போட்ட வீடியோவில் கொல்லையில் வந்து இப்போ வந்து பெருசாகிடுச்சு. இதுக்கு உரம் போட்டிருக்காங்க, தண்ணி விடணும் போல இருக்குது. அங்கே பாருங்கள், அத்தை வந்து அந்த லாஸ்ட்டில் நிற்கிறாங்க. நான் பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ. கரெக்டாக எங்கள் அத்தை இந்த ஆரஞ்சு கலர் சேரீ கட்டியிருக்கிற அன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இலை அறுத்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கை மரத்தில் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருக்குது. போக மாதிரி ஒரு முருங்கைக்காயில் நிறையா இருக்குது. தோபர் இந்த பக்கம் பாரு. இங்கே பாருங்கள் முருங்கைக்காய். இது வந்து நாட்டு முருங்கைக்காய் இல்லை, கொடி முருங்கைக்காய். கொடி முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க, செடி முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய் இருக்குது, 3-4 முருங்கைக்காய் இருக்குது. இப்போதைக்கு குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை இலை அறுத்து வச்சுருக்காங்க, இலையோட வந்துட்டுருக்காங்க. நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தான் லைக்கு. அந்த ஃபோட்டோ பிடிக்கிற அன்றைக்கி இந்த சேலை தானா, என்ன பண்ணுறது. கரெக்டாக நான் அன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன், அன்றைக்கி தான் அந்த புடவை கட்டியிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வாழை மரம் தான். முன்னாடி இங்கே வாழை மரம்லாம் இல்லை. இப்போ புதுசாக எங்கள் கொழுந்தனார் வந்து வாழைக்கட்டை போட்டிருக்கிறாரு. இது வந்து இப்போ ஃபுல்லாக அதை பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக ஓரத்தில். அதுக்கு அந்தாண்ட பக்கமாக ஏரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பொந்துக்கு அந்தாண்ட ஏரி, அதனால் ஓரத்தில் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு இலை. அத்தை அறுத்துட்டாங்க இலை, கொஞ்சம் தான் அண்ணா இருக்குது அறுக்கிறதுக்கு. செல்லுக்கு ஃபோன் போட்டுட்ருக்கோம். பச்சை மிளகா இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் காய் இருக்குது, இன்னும் நிறைய காய் காய்க்க ஆரம்பிக்கல. போட்டிருந்த பழைய செடியெல்லாம் பிடுங்கிட்டு திரும்ப இதில் கொத்திட்டு அதுக்கப்புறமா புதுக்கன்று வச்சுருக்காங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேர்க்குதோ இல்லையோ, இங்கே பாருங்க, வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக உடம்புல சேமித்து வச்ச நீரெல்லாம் சுரைக்கிறது இப்போ தான் மழை நாளுக்கு அப்புறம். அப்பா, இங்கே பாருங்க, வேலை செய்ய வந்த ஆளை நான் கறி வந்தால் கறியை மட்டும்தான் கழுவுன்னு சொல்லி போய் ஓரமாக உக்காந்துட்ருக்கா. இப்படி தான் வேலை செய்கிறது. மாட்டை கொண்டு வந்து விட்டுட்டு மாடு மேய்க்க வரேன்னு ஓட்டிகிட்டு வர்றது, ஓட்டிகிட்டு வந்து மாட்டை கொண்டு வந்து எங்கேயாவது இந்த சவுக்கு கொள்ளையில் விட்டு கட்டி வச்சுட்டு கொட்டாயை பெருசாக கட்டி வச்சதும் போய் தூங்குறாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. சொல்லிக்க வேண்டியதான். எங்கள் அத்தை வந்து கரெக்டாக வேலை செய்வாங்க. அவ்வளோதான் மயிலை கொஞ்சம் இருக்கலாம். அந்த முன்னால் இதை வச்சு ஓட்டுங்க, இல்லைன்னா நம்ம தான் எல்லா இலையுமே அன்றைக்கே அறுத்துட்டோமே, அப்புறம் எப்படி இருக்கும் இலை? என்னம்மா தலை வேலையிலையா பார்த்துட்ருக்க, அதெல்லாம் அறுத்தனம்மா 2-2 கீத்து போட்டுக்கலாம். மீன் வந்துடுச்சு. என்னோட நாத்தனார் மீன் கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் 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 மீனே இந்தமாரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் அலசிருக்கணும்டா. நான் எப்படி மோட்டரில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஓடிட்டு அலசிட்டு இருக்கேன். மீன் சோப்பு போட்டு குளிப்பாட்டுறேன். ஆமாம், மீனை வந்து சுத்தமாக கழுவுறதுன்னா எப்படின்னு இவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. சோப்பு போட்டு கழுவணும். இங்கே பாருங்கள், மட்டன் வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டாங்க. அதனால் அத்தை வந்து மட்டனை கட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 பீஸ் மட்டும் பெருசாக இருந்திருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் வேலை முடிச்சு
கறி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மட்டனை அலசிட வேண்டியதான். இன்றைக்கி தான் எங்கள் அத்தை சிக்கன் சாப்பிட போகிறாங்களாம். ஏன் தெரியுமா? சிக்கனை வந்து தோலை உரிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் அத்தை ஒவ்வொரு சுத்தம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிக்கன் இப்போ தான் அலச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கெட்டில் இருக்குது. அப்புறம் மோட்டரை போட்டு விட்டு அலசிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் வந்து அலசி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அண்ணனோட சமையல் தான். இன்னைக்கு தாத்தாவோட 30க்கு அண்ணனோட சமையல். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குண்டை வச்சுருக்காரு. அது எதுக்குன்னா பாயாசம் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிப்பு செய்ய போகிறாரு. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் குழம்பு. இங்க பாருங்க, வெத்தலை பாக்குக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெத்தலை பாக்குக்கு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வைங்க. நமக்கு தேவை மீன் குழம்பு. வெங்காயம், பச்சை மிளகாய். சரி விடுமாம்மா, வெத்தலை சீவை தானே வாங்கிக்கலாம். பூண்டு அப்புறம் பார்த்துக்கலாம். வேலையை முடிச்சுட்டு தான் ரொம்ப மீன் கம்மியாக இருக்கும். மாமாட்ட போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க வெத்தலை சீவை அண்ணனுக்கு. மீன் குழம்பு மசாலா. அண்ணா இது அப்படியே தக்காளி தொக்கா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தானே. தக்காளி தொக்காவா இல்லை, இப்படியே ஒரு 3 பொட்டுகளில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சு சாப்பிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம், இப்படியே புதுவிதமான குழம்பு. புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. காரம் கம்மியாக போடுங்கதையா. சூப்பரான சுவையான மீன் குழம்பு தயார் பண்ணியாச்சு. பண்ணுண்ணா மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு பட்டை சொம்பு ஜாமான்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மஞ்சள் தூள்
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எனக்கு ஒன்று, எனக்கும் ஒன்று, 2 எனக்கு, ஓஹோ, மூணாவது வேணா எடுத்துக்க. ஆமாண்ணா, 3வது தானே நல்ல எலும்பு, நல்லி எலும்பு. அதெல்லாம் தூக்கி போட்டு கடலை வெந்திருக்காது இன்னும், சும்மா எடுத்து உரிச்சு சாப்பிட்டு பாரு. சாமி கும்பிட்றதுக்கா? கையால் அழுத்தி போகிற தெரியும். மட்டன் மசாலா, உப்பு. அண்ணன் வந்து அடுத்ததாக சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மட்டன் குழம்பு, அந்த பக்கம் சிக்கன் கிரேவி. இருக்கு அந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், முழு பூண்டு. கட்டு கொடுக்க. அவ்வளோதான். அண்ணன் சிக்கன் கிரேவிக்கு பெப்பர் தூள் போடுறாரு. ஆட்டுக்கறி வறுவல் இல்லை, வேண்டாம் உப்பு போடு. இப்போ தான் உப்பு போட்டுருக்காங்க. மஞ்சள் வடைக்கு அங்கே வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுருப்பாங்கண்ணே. யாரை கட்டாதான் பிடிக்கும். அண்ணன் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாரு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி போடுவோம். அண்ணன் வெங்காயத்தை வதக்கிட்டு பெப்பர் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துருக்காரு. வித்தியாசமான சிக்கன் கிரேவி. மல்லி இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முடிஞ்ச கையால் வச்சு வந்து போட்டு. நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச சிக்கன். என் வீட்டில் என்ன இருக்குது? சிக்கன் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாய் தூள், தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்ச சாந்து. அப்படியே அந்த குழம்புல ஊற்று காய்ச்சி லைட்டாக. இது மட்டன் குழம்புக்கு ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி. சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சது எங்கள் அண்ணன் தான் மாஸ்டர். அண்ணன் வந்து சமையல் மாஸ்டர். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால எல்லாத்துக்குமே அண்ணன் தான் சமைப்பார். கெண்டை மீன் வறுவல், என்ன சிவானி கிட்ட வராத ஏட்ட கொள்ளையிலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டியா? ஏன் பூத்த பூவாக இருந்தது, ஏன் மொக்க பறிச்ச?
பூத்த பூவே இல்லை இதான் இப்போ வந்து நான்வெஜ் சமையல் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான்வெஜ்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து வடை சுட்டுட்ருக்காங்க அண்ணன். வடை சுட்டதும் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இருட்டுற டைமில் தான் சாமி கும்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் தாத்தாவோட ஃபோட்டோ. அப்புறம் அத்தைங்க எல்லா அத்தைங்களுமே நிற்கிறாங்க. நடத்தை, பெரியத்தை, சின்னத்தை, அப்புறம் தாத்தாவோட ஒய்ஃபு எங்கள் அம்மையே எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த துண்ணூறு விடுறவர் அவரு ஒரு தாத்தா. அவர் வந்து வயசானவருங்கிறதுனால தாத்தா சூடம் ஏற்றி எல்லோரும் சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.